என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, மேலும் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு தொழில், குடும்பம் மற்றும் வேலை இது எப்படி அமைய போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சிவாய போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மேச ராசியில் அமர்ந்து இருக்கிறாருங்க. 14ஆம் தேதி ரிஷபத்திற்கு இடம் மாறப்போகிறாரு. செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் மேச ராசியில் சஞ்சரிக்கிறாரு. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்குதுங்க. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருங்க. கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமுடன் இருக்க வேண்டும். மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதில் முதலாவதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைய போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தனுசு ராசிக்கார நேயர்களே, வினைப்பயனை அறுக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் தனுசு ராசிக்கார நேயர்கள். சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. குவாரி நடத்துவதற்கான லைசன்ஸ் நீங்கள் பெற போகிறீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களை உங்களுடைய அணுக்கமான நடவடிக்கை மூலமாக அடைய போகிறீங்க. போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க. சந்திரனின் இடமாற்றங்கள் மனதிற்கு உற்சாகத்தை கொடுக்க போகுது. குடும்பத்தினரின் சந்தோஷத்திற்காக இரவு பகலாக நீங்கள் உழைக்க போகிறீங்க. செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருப்பதால் துணிச்சலோடு சில முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக விட்டு கொடுத்து போவீங்க. புதன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகள் படிப்பில் அதிகப்படியான அக்கறையும் நீங்கள் காட்டுவீங்க. பெற்றோர்களை பெருமைப்படுத்துவீங்க. குரு 6ஆம் வீட்டில் இருப்பதால் தள்ளி போன திருமணங்கள் சிக்கல்களில் இருந்து விடுபட்டு சிறப்பாக நடந்து முடிய போகுது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும். மனைவி பிள்ளைகளின் விருப்பமான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்க போறீங்க. சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் இளவயது ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு இதயத்தை இடமாற்றிக் கொள்வாங்க. வீட்டில் எதிர்ப்புகள் இருந்தாலும் கடுமையாக போராடி திருமணத்தை நடத்துவாங்க. சனி 3ஆம் வீட்டில் இருப்பதால் நில விற்பனை உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்க போகுது. ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதால் பிள்ளைகளின் கல்விக்காக அதிகம் செலவு செய்ய போறீங்க. கேது 10ஆம் வீட்டில் இருப்பதால் நண்பர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. கேட்ட இடத்தில் சுணக்கம் இல்லாமல் உங்களுக்கு பணவரவானது நல்லபடியாக அமையும். 16ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருப்பதனால நீங்கள் எந்த ஒரு செயலையும் விழிப்போடு செயலாற்ற வேண்டும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவீங்க. கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெற போகிறீங்க. மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்பட போகுது. சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலம் சேமிக்க முற்படுவீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரப்போகுது. பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும்
நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகளும் அமைய போகுது. பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமைய போகுதுங்க. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாங்க. மனைவி மூலம் பூரண சுகமும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாக போகுதுங்க. அடுத்து பூராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் வீட்டில் திருமணம் போன்ற சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகளும் ஏற்பட போகுது. நல்ல புத்திர பாக்கியமும் ஏற்படுங்க. இனிய தகவல்கள் உங்களுடைய இல்லம் தேடி வந்து கதவு தட்ட போகுது. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்க முறியடிக்க போறீங்க. அரசு பதவியில உள்ளவங்க உயர் அதிகாரிகளின் தயவால பயன்பெற போறாங்க. நெருங்கிய நண்பர்களின் உதவியால கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்களும் சரியாகிவிடும். வீடு கடை வாடகை வசூல் திருப்திகரமாகவே உங்களுக்கு இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு லாபம் தரப்போகுது. அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் உங்களுக்கு அமைய போகுது. திடீர் பயணங்களால அலைச்சல்களும் உங்களுக்கு அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். மேலதிகாரிகளை அனுசரித்து நீங்க செல்ல வேண்டும். உங்கள் பணி உயர்வு மற்றும் முன்னேற்றத்திற்கு நல்லதுங்க. தொழிலில் உற்பத்தி பாதிப்புகள் ஏற்படலாம். ஆயினும் எதிர்பார்த்த இடங்களில் எடுக்கும் முயற்சிகளில் எப்பாடுபட்டாவது நீங்கள் வெற்றியும் பெற போறீங்க. மேலும் உங்களுக்கு அந்தஸ்தும் உயர்ந்தே காணப்படும். விவசாயிகளுக்கு ஆதாயமும் கிட்ட போகுது. மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. உல்லாசமாய் பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் விடுமுறை நாட்களாக இருப்பதில்லைங்க. அதே போல இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை. எனவே கஷ்டங்கள் வந்தாலும் நீங்கள் கலங்கக்கூடாதுங்க. மேலும் எல்லோராலும் பாராட்டப்படும் வகையில் நடந்து கொள்ளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வரவை போலவே செலவும் அதிகமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்பும் கூட ஏற்படலாம். எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் கவலை ஏற்பட்டு அந்த கவலை பின்பு நீங்கிவிடும். எதிர்ப்புகளை சமாளிக்கும் போது நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். கூட்டு தொழில் செய்பவங்க முன்னேற்றம் காண்பாங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாக இருந்தாலும் பின்னாளில் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமை இருந்து கொண்டுதான் இருக்கும். எப்படியும் செய்து முடித்து நல்ல பெயர் வாங்கி விடுவீங்க. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். நிம்மதி ஏற்பட போகுது. குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகளும் உங்களுக்கு நீங்கிவிடும். குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. உறவினர்கள் வருகையும் அவர்களால் உதவியும் கிடைக்க பெறுவீங்க. பெண்களுக்கு வீண் அலைச்சலும் எதிர்பாராத செலவும் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். எனவே நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தாமதமாகவே நடைபெறுங்க. கலைத்துறையினருக்கு நல்ல லாபமும் கிடைக்க போகுது. அலைச்சலும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெற முடியும். புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்பு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை நீங்கள் செய்ய வேண்டும். அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகளும் உருவாக போகுது. எதிர்பார்த்த பதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்பட போறீங்க. மாணவர்களுக்கு வழக்கத்தை விட கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. விளையாட்டுகளில் அதிகப்படியான கவனம் நீங்க செலுத்த வேண்டும். அடுத்து மூலம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் முயற்சிகளின் பேர்ல சுப காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெற போகுது. குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் போது நீங்க கவனமுடன் இருக்க வேண்டும். ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவதுதான் நல்லதுங்க. மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கானது உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். முயற்சிகளில் சிறு சிறு தடைகளும் வரலாம். அடுத்து பூராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. தடைகளை முறியடித்து காரிய வெற்றியும் நீங்க பெற போறீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருக போகுது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இனிதே நடக்குங்க. நல்ல வரனாகவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமே கிடைக்குங்க. அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உடல்நலனை பொறுத்தவரை சிறப்பாகவே அமையுங்க. சளி மற்றும் மார்பு தொல்லை வரலாம்.
உடன் பணி செய்வோர் மேலதிகாரிகள் ஆகியோருடன் மிகுந்த நல்ல பெயர் ஏற்பட போகுது. மேலும் உங்களுக்கு சம்பள உயர்வும் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலையும் கிடைக்க போகுது. பரிகாரமாக சனீஸ்வர ஸ்தோத்திரங்களை சொல்லி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவதால் துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே 13, 14, 15. அதிர்ஷ்ட தினங்கள் மே 7 மற்றும் 8. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.